அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். நாம இன்னைக்கு எந்த தலைப்பை பத்தி பார்க்க போறோம்னா, தொட்டதெல்லாம் பொண்ணு. கேட்கவே ஆசையா இருக்குல்ல? யார் தொட்டா பொண்ணு கிடைக்கும்? சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நேரங்காலம் சூப்பரா இருக்கும். எந்த தொழில் தொட்டாலும் சரி, பணம், காசு வல்லா கொள்ளையா வந்துகிட்டே இருக்கும். சும்மாவே இருப்பாரு. திடீர்னு ஒருத்தர் வந்து, "சார் இத பண்ணுங்க சார்" அப்படிம்பாரு. "ஏங்க வேணாங்க ஏற்கனவே நீங்க சும்மா பணம் மட்டும் போடுங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படிம்பாரு. சும்மா கேட்கறதுக்காக ஒரு காசு குடுப்பாரு. ஆனா, அவரு போட்ட நேரம் அந்த தொழில் அபரிதமா லாபம் கிடைக்கும். இது ஏன் கிடைக்குது? எப்படி கிடைக்குது? நமக்கு அப்படி கிடைச்சா நல்லா இருக்கும்ல? அத பத்தி தான் இந்த பதிவுல பேசப் போறோம். வாங்க கன்டென்ட்க்குள்ள போலாம். பணம் அப்படிங்கிறது மனிதனை ஆட்டு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இயந்திரம். ஒரு பேப்பர் தான் சார். பணம்ங்கிறது ஒரு சாதாரண பேப்பர் தான். ஆனா வெறும் காகிதத்துக்கு மதிப்பு இருக்காது. அச்சடிச்ச காகிதத்திற்கு மதிப்பு இருக்கு. இப்போ ஒரு ரூ. 500 நோட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த ரூ. 500 ஒரு நோட் எடுத்து புது நோட்டு, பிரிண்ட் அடிச்ச நோட்டு, புது நோட்டு பார்க்குறீங்க. ஃப்ரெஷ்ஷா அந்த பிரிண்டிங் மணத்தோட வருது. அதோடைய மதிப்பு ரூ. 500 தான். இல்லையா? அந்த பணத்த கசக்கி சுருட்டி இப்ப உருட்டி தூக்கி போடுறோம். அப்ப என்ன ஆகும்? அந்த பணத்தோட மதிப்பும் ரூ. 500 தான். அப்ப எந்த நிலையிலும் மாறாமல் இருப்பது பணம். பணத்துக்கு அவ்வளவுதான் எல்லாரும் பணத்துக்கு அவ்வளோ மரியாதை குடுக்குறாங்க. பணம் சம்பாரிக்கிறது ரொம்ப சுலபம் சார். நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படலாம் வேணாம். ஆனா நமக்கு அந்த மென்டாலிட்டி இருக்காது. எதையுமே நம்பணும். நம்பனா தான் ஜெயிக்கும். மனித மனதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. பணம் சம்பாதிக்கிறது எப்பயுமே பாசிட்டிவா நினைங்க. நெகட்டிவா என்னைக்குமே நினைக்காதீங்க. என்னதான் இருந்தாலுமே தசாபுத்திய பொறுத்து தான் சிந்தனை ஓட்டமும் ஓடும். அப்ப நேரங்காலம் ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னா, அவரு என்ன சொல்லுவாரு, திடீர்னு எத பண்ணா நம்ம பணம் சம்பாதிக்கலாம்? பணத்த எப்படி ரெட்டிப்பாக்குறது? எந்த தொழில்ல போடலாம்? இது வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலாம் ஜெயிக்க முடியாது. இஷ்டப்பட்டு சம்பாரிக்கணும். அது எப்படி இஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறதுன்னா, ஸ்மார்ட் ஒர்க் தான். எங்க பணத்த போட்டா, எப்படி பண்ணுனா நமக்கு பணம் கிடைக்கும்? பணம் ரெட்டிப்பாகும் அப்படிங்கிறது அந்த ஜாதகருடைய மைண்ட்ல வரக்கூடியது. காரணம் என்னன்னா, அந்த ஜாதகருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு. அப்போ அத்தகைய அமைப்புள்ள நபர் எத தொட்டாலும் பணம் பட்டய கிளப்பிட்டு கிடைக்கும். கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். காசு பணம் விளாடும். பணத்த வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது. சில பேரு பணத்துக்கு என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. சில பேரு பணத்த வச்சுட்டு என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ இத எப்படி நம்ம டியூன் பண்றது? தொட்டதெல்லாம் பொன் யாருக்கு கிடைக்கும்? அப்படிங்கிறத விலாவரியா இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சொல்லக்கூடிய விதிகள் உங்க ஜாதகத்தில இருக்கலாம். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. தொட்டதெல்லாம் பொன் யாருக்கு கிடைக்குங்கிறது உங்களுக்கே புரியும். பணம் அப்படிங்கிறது குருவும், சுக்கிரனும் இண்டிகேட் பண்ணும். தசாபுத்தி நல்லா இருந்தா தான் ஒரு மனிதனுக்கு குருவும், சுக்கிரனும் பணத்த குடுப்பாங்க. இப்போ குருவும், சுக்கிரனும் நல்லா இருக்கு. அது சம்மந்தப்பட்ட தசாபுத்திகளே வரலைன்னா, ஜாதகருக்கு பெரிய ஈல்டு கிடைக்காது. இருந்தாலுமே அந்த புத்திகள்ல சம்பாரிக்கலாம். தசை வந்துச்சுன்னா மிகப்பெரிய லக்கு. புத்தி மட்டும் வச்சுன்னா கொஞ்சம் அளவா தான் கிடைக்கும். இப்போ 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. அதிர்ஷ்டம்ங்கிறது 5, 9 2 பாவங்களும் குறிக்கும். அப்ப எந்த ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 5ஆம் இடம், லக்னாதிபதிக்கு 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்படாமல் வலுவாக இருக்கிறதோ, அந்த ஜாதகர் மிகப்பெரிய பாக்கியவான். அந்த ஜாதகருடைய பூர்வீகம் சூப்பரா இருக்கும். அப்ப எப்படி பார்க்கணும்? லக்னத்துக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். இது எல்லாமே நீங்க பார்க்கணும். லக்னத்துக்கு 5ஆம் இடம், லக்னாதிபதிக்கு 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம். இந்த 5 பாவங்களுமே ஒரு மனிதனுக்கு வலுவா இருந்துச்சுன்னா, 100% சூப்பரான ஜாதகம் அதுதான். அது எப்படி சார் எல்லாத்துக்கும் அப்படி கிடைக்கும்னா, லக்னத்திலே லக்னாதிபதி இருந்தா, லக்னமே ராசியா இருந்தா நடக்கும் இல்லையா? அதான். இப்போ லக்னத்துக்கு 5, ராசிக்கு 5, காலபுருஷனுக்கு 5 இது எல்லாமே வலுவா இருக்கு. அதுக்கு அடுத்து பார்க்கறது என்னன்னா, இவர்களுக்கு வீடு குடுத்தவர் யாருன்னு பார்க்கணும். அந்த வீடு குடுத்தவரும் வலுவா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க. வலுனா எப்படி? ஏற்கனவே நம்ம நெறைய வீடியோல சொன்னது தான். நீசமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, திரிசூன்யமாகக்கூடாது, பாதகத்துல இருக்கக்கூடாது, 6, 8, 12ல மறையக்கூடாது, 0 டிகிரில இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து வலுவ குறைக்கக்கூடிய அம்சங்கள். எப்படி இருக்கலாம்? ஆட்சியா இருக்கலாம், உச்சமா இருக்கலாம், மூல திரிகோண வீட்ல இருக்கலாம், நட்பு வீட்ல இருக்கலாம், சுபகிரக சேர்க்கையா இருக்கலாம், சுபகிரக பார்வையா இருக்கலாம். எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் தன் வீட்டை தானே பார்க்கலாம். இதெல்லாம் வலுவ சேர்க்கக்கூடிய அம்சம். ராசி நவாம்சத்துல வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வலிமையை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ அடிப்படையில ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் பாதிக்கப்படாம இருக்கணும். 5ஆம் பாவத்துக்கு எப்படி பார்த்தீங்களோ, அதே மாரி 9ஆம் பாவத்துக்கும் பாருங்க.
லக்னத்துக்கு 9, லக்னாதிபதிக்கு 9, காலபுருஷனுக்கு 9, ராசிக்கு 9. இந்த பாவங்கள் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சுன்னா இது உண்மையிலேயே தங்கமான ஜாதகம். எல்லாத்துக்கும் இந்த மாதிரிலாம் அமைப்பு வரவே வராது. அவங்க முன்னோர்கள் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்து இந்த அமைப்புடையவங்க மிகப்பெரிய வாழ்க்கையில கோடீஸ்வரராகத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே பட வேணாம். ஆனா எல்லாத்துக்கும் இப்ப அமையாது. ஆசையா தான் இருக்கு. அதாவது ஆசை இருக்கு தாசியில் பண்ண, அம்சம் இருக்கு கழுதை மேய்க்கன்னு ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப நினைக்கிறது தப்பு கிடையாது. கொடுப்பனைங்கிறது இதுதான். அப்ப அவங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ அந்த விஷயங்கள் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். சார் அப்ப ஜாதகத்துல இருக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும்னா மத்தவங்க என்ன பண்றது? அதுக்கு தான் வழிபாடுகள், வழிமுறைகள்லாம் இருக்கு. புரியுதுங்களா? நம்ம வந்து எந்த விஷயத்த எப்ப செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனா நம்ம நினைக்க மாட்டோம். நினைக்கணும் சார். வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நினைக்கணும். எல்லாத்துக்கும் திறமை இருக்கு. கடவுள் எல்லாத்தையும் சும்மாலாம் படைக்கல. எல்லா மனிதனுக்குமே திறமை இருக்கு. நம்ம என்னன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். முதல்ல யார பார்த்தும் பொறாமைப்படாதீங்க. ஒருத்தர மாரி இன்னொருத்தர் கண்டிப்பா இருக்கவே முடியாது. ரேகை எடுத்துங்க. உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் ஒருத்தரோட ரேகை மாரி இன்னொருத்தர் ரேகை ரிசம்பளன்ஸ் வரவே வராது. அப்ப இதுதான் இண்டிவிஜுவாலிட்டி. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்திறமை இருக்கு. அது என்னான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்சு அந்த திறமை மூலமா எப்படி பணம் சம்பாதிக்கிற டெக்னிக்கல் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க தொட்டாலும் பொண்ணு கிடைக்கும் சார். தொட்டதெல்லாம் பொண்ணு உங்களுக்கும் கிடைக்கும். நீங்க நினைக்கணும். அதுக்கு என்ன இருக்குன்னா, உங்க ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கு, என்ன அமைப்பு இல்லைங்க நீங்க நம்பணும். நம்புனா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பா எல்லாரும் ஜெயிக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்திலயும் சிறப்புகள் இருக்கு. கடவுள் எல்லாத்தையும் சும்மாலாம் படைக்கலைங்க. கடவுள் எல்லாருமே கடவுளோட குழந்தைகள் தான். சில பேத்தோட பூர்வ புண்ணியம் நல்லா இருந்துச்சுன்னா, பிறக்கிறது கோடீஸ்வரர் வீட்ல பிறப்பான். எல்லாத்துக்கும் அம்பானி வீட்ல பிறக்கணும்னு ஆசையா இருக்கு. முடியுமா? கொடுப்பனைன்னு ஒன்று இருக்கு. அதனால எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒண்ணு வரும். கோல்டன் பீரியட்னு ஒண்ணு வரும். அது என்ன நமக்கு அது தெரியாம இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த மாரி இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்றது. நம்ம ஜாதக ரீதியா எந்த காலகட்டம் நல்லா இருக்கும், எத பண்ணா நம்ம ஜெயிக்க முடியுமோ, அத செஞ்சுட்டு போனா ஜெயிச்சிடலாம். எப்பொழுதுமே ஒரு மனிதன பார்த்து இன்னொருத்தர் பொறாமப்படாதீங்க. எப்பொழுதுமே. அந்த பொறாமப்பட்டா நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆயிரும். அதனால எல்லாத்துக்கும் கடவுள் ஒரு வழி வச்சிருப்பான். அப்போ உங்க ஜாதகத்துல என்ன வழி வச்சிருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க. அந்த சமயத்த கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க தொட்டாலும் பொண்ணு கிடைக்கும். சரி இப்ப டாபிக்க்கு வருவோம். 5, 9 ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தது. மேற்சொன்ன முறைகள்ல பார்க்கணும். அவர்களுக்கு வீடு குடுத்தவரும் நல்லா இருந்து, அவர்களுக்கு சாரம் குடுத்தவரும் நல்லா இருந்து, இந்த 5ஆம் அதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ ஒரு ஜாதகத்துல யோகாதிபதியாகவும், கரண அதிபதியாகவும் வந்து விட்டால், இந்த ஜாதகம் எப்ப தொட்டாலும் பொண்ணு தான். எந்த தொழிலும் பொண்ணு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதே சமயத்துல அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா? மத்த கிரகங்கள். அந்த எல்லா கிரகங்களுமே இந்த 5, 9 லக்னாதிபதி சாரத்திலேயே இருக்கணும். இந்த மாரி நடக்குமா சார்ன்னா, அப்படி அமையப்பட்ட ஜாதகம் தான் பொற்காலமான ஜாதகம். சூப்பரான ஜாதகம். அதே சமயத்துல ஒரு ஜாதகத்துல 11ஆம் இடம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். 11ஆம் அதிபதி 11லே இருப்பதுங்கிறது மிகச்சிறந்த விஷயம். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கிறதுங்கிறது மிகச்சிறந்த விஷயம். அப்ப மனிதன் தொட்டதெல்லாம் பொண்ணுங்கிறதுக்கு அடிப்படை நான் சொன்ன இந்த விஷயங்கள் இருந்து, இந்த கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கணும். 5ஆம் அதிபதி தசாபுத்தியோ அல்லது 9ஆம் அதிபதி தசாபுத்தியோ அல்லது 11ஆம் அதிபதி தசாபுத்தியோ நடக்கணும். அடிப்படையில இந்த 3 கிரகங்களுமே எந்த விதத்திலும் இம்மி அளவு பாதிக்கப்படாம இருக்கணும். என்ன சார் இப்படியெல்லாம் நடக்குமா சார்? 1000 சொல்லலாம். எல்லாத்துக்கும் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு சார். கண்டிப்பா நடக்கும். அந்த இருக்கிற வாய்ப்புகள நம்ம பயன்படுத்தா நிச்சயமா ஜெயிக்கலாம். அதாவது உழைக்காம சூதாட்டத்துல பணம் சம்பாதிக்க முடியாது. நான் கேம்பிளிங்க பத்தி சொல்லல. உடல் உழைப்பு, அதாவது உங்களுடைய சுய உழைப்பு, நேர்மையான வழியில சம்பாதிக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் கால நேரங்கிறது ஒண்ணு முக்கியம். உங்க ஜாதகத்திலயும் அந்த கால நேரம்ங்கிறது இருக்கும். அது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எத பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும்? எங்க நம்ம தப்பு பண்றோம்? அப்படிங்கிற உணர்வுகள், உண்மைகள் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுட்டா, கண்டிப்பா நீங்களும் ஜெயிப்பீங்க. நீங்க தொட்டாலும் அந்த காலகட்டத்துல பொன் கிடைச்சே தீரும். ஸோ தைரியமா இருங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. இந்த அமைப்புகள் உங்க ஜாதகத்திலயும் இருந்தா, நீங்க தொட்டாலும் பொண்ணு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சார் கடவுள் குழந்தைங்க எல்லாருமே கடவுள் வந்து ஒருத்தருக்கு ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்க மாட்டார். நம்ம கர்ம ரீதியா முன்னோர்களுடைய நல்வினை, தீமைகளுக்கேற்ப நம்ம ஜாதகத்துல அமைப்பு இருக்கலாம். நம்ம நாசுக்கா பார்த்துட்டு நம்ம ஜாதகத்துல என்ன தடை இருக்கு, என்ன பேரியர் இருக்கு, அதை எப்படி ஓவர் கம் பண்றது, நான் ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற என்ன விஷயத்த நான் கைவிடணும், என்ன விஷயத்த நான் கத்துக்கணும். இந்த ஈகர்னஸ் வேணும். அந்த உணர்வு வந்துட்டா கண்டிப்பா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, நம்ம ஜாதக ரீதியா ஜாதகத்தை வலுப்படுத்தி ஜெயிச்சிடலாம். அப்ப தொட்டதெல்லாம் பொண்ணு யாருக்குன்னா, இந்த அமைப்பு இருந்தா கண்டிப்பா அவர்களுக்கு எப்ப தொட்டாலும் பொண்ணு கிடைத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் கொடுப்பினையான ஜாதகம்.
சில பேத்துக்கு தசாபுத்தி அந்தர சூட்சமங்கள பொறுத்து பலன்கள் மாறலாம். கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். இருந்தாலுமே டாபிக் அடிப்படை விஷயம் இதுதான். உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்தா, நீங்க தொட்டாலும் பொண்ணு கிடைக்கும். அதுக்கு உங்க ஜாதகத்த தனிப்பட்ட முறையில பார்த்துக்கங்க. உங்க ஜாதகத்துல என்ன கொடுப்பினைன்னு பார்த்துக்கங்க. என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காதுன்னு பார்த்துக்கங்க. ஸோ என்ன பண்ணா ஜெயிக்க முடியும்னு பார்த்துக்கங்க. எந்த நமக்கு தகுந்த என்ன தொழிலோ அந்த தொழில பண்ணணும். எல்லாரும் பண்றாங்க, நம்ம அத பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது எல்லாமே உங்க ஜாதகத்துல தான் இருக்கு. ஸோ உங்க ஜாதகத்திலயும் அந்த வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். உங்க ஜாதகத்த பார்த்து, அதில் உள்ள சூட்சும ரகசியங்கள நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி வழிபாடுகள், வழிமுறைகளை மாற்றி, நிச்சயமா நீங்களும் ஜெயிக்கலாம். நீங்க தொட்டாலும் பொன் கிடைக்கும். நன்றி நேயர்களே! இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களப் போலவே உங்க நண்பர்களும் பயன்பெறட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி. வணக்கம். அத்தனை பேரும் இந்த பதிவு பார்த்தவர்கள் தயவு செய்து இந்த சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பல்லாண்டு வாழ்க வளமுடன்.